கேவலமா படுக்கேவலமா ஆடுறானுங்க ப்ரோ. என்ன பண்றது, ஆயுஷ் மாத்திரை இல்லாதனால பாம்பு மாத்திரை ஆயிட்டோம் நம்ம. ப்ரோ என்ன ப்ரோ, நம்ம வந்து சஞ்சு அவுட் ஆயிட்டாரு, உருவில் பட்டேல் அவுட் ஆயிட்டாரு, சர்ஃப்ராஸ் வந்துட்டான்டா அப்படினாங்க. சர்ஃப்ராஸ் அடுத்த பாலே அவுட். ஏன் உருவில் பட்டேல வர வச்சானுன்னு தெரியல. இம்பாக்ட் பிளேயரா வந்தோன்னா உரின்னு வர போயிட்டாரு. ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே தான். உனக்கும் இன்னைக்கு மேட்சுக்கு இந்த டிஷர்ட்டுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் இருக்கு? தோத்துரும் ப்ரோ. இந்த லுங்கி பாய் சம்சா மாதிரி ஆர்சிபி மேட்ச் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஸப்பாயிண்டிங். ஏன்னா ஒரு நேற்று போனது மேட்ச்சில் நல்ல ஒரு பெரிய விக்ட்ரி வந்துச்சு. வின் பண்ணுறதும் லாஸ் பண்ணுறதும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த மேட்ச். பட் அவ்வளோ ஒரு கிரேட் ஸ்கோர் போட்டுட்டு வின் பண்ணிவிட்டு இப்போ இப்படி ஒரு மேட்ச்சில் அவுட் ஆகுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டிங்கில் ரொம்ப வீக்காக தாங்க இருக்கோம். பவுலிங் வந்து பயங்கரமாக பண்ணால் நம்ம வந்து வின் பண்ணுறோம். ஈவன் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ரொம்ப எக்ஸப்ஷனலாக பண்ணியெல்லாம் நம்ம வின் பண்ணலை. டீசெண்டாக விளையாண்டோம். அண்ட் ஸ்கோர் கார்டில் சேட்டா எப்போல்லாம் அவுட் ஆகுறோரோ அப்போல்லாம் நமக்கு மேட்ச் போயிடுது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் அந்த பேட்டர்ன். ஹீ இஸ் தேர் அண்ட் ஆங்கரிங். அண்ட் ஆயுஷ் மாத்திரை கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால தான் நம்மளோட பவர் பிளே ஸ்கோர் கூட இன்க்ரீஸ் ஆனிச்சு. லாஸ்ட் மேட்ச்லேயும் பார்த்துருந்தீங்கன்னா கூட பவர் பிளேயோட ஸ்கோர் வந்து கம்மியானுச்சு. இந்த மேட்ச்சில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ பவர் பிளேலேயே நம்ம கேம் முடிஞ்சிருச்சு. அந்த 2 அன்னெசரி ரன்ஸ் போகிறன்னு எடுக்கிறன்ற பேரில் விக்கெட்ஸ் விட்டது தான் அமைச்சோம். கேவலமா ஆடுறானுங்க ப்ரோ. ஒரு மேட்ச் ஜெயிக்கிறானுங்க, ஒரு மேட்ச் தோக்குறானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது கேமு? மொக்க பிளேஸ் வச்சு ஆடுறானுங்க ப்ரோ. அவனுங்க தூங்கிட்டேன் ப்ரோ. நான் டென்ஷன் ஆகுது. இவனும் தூங்கிட்டாங்க. உண்மையாலே எப்படா மேட்ச் முடியும் அப்படியா ப்ரோ இருக்கும் ஒரு மேட்ச்சு. படுக்கேவலமாக ஆடுறானுங்க ப்ரோ. ஆனால் கம்பேக் கொடுப்பானுங்க கண்டிப்பாக அடுத்த மேட்ச் கொடுப்பானுங்க. மேட்ச் சூப்பராக போச்சு. ஆனால் தோத்துட்டாங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. எங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனால் தோத்துட்டோம். தோத்த ஃபீல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேட்சே வந்து தோத்துருக்கோம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தோம். பட் ஆனால் தோற்றுறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பேட்டிங்கில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கே சஞ்சு சாம்சன் அவங்களாம் வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ரன் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பேட்டிங் ஓகே வந்துச்சு. சஞ்சு அவுட் ஆனே மனசே வெடிச்சிச்சு. யங்ஸ்டர்ஸ் நல்லா விளையாடுறாங்க, தட்டி கொடுக்கலான்னு பார்க்காது. இங்கே வந்து டோனின்னு கிரெடிட் தர்றாங்க. மேட்ச் பவர் பிளேலேயே படுத்துக்கிச்சு தலைவா. ஏதோ ருத்து இன்னைக்கு தான் ஃபார்முக்கு வந்துன்னுக்கிறாரு. சுதர்சன் வந்து தூர்தர்ஷன் மாதிரி யார் கண்டுக்கலனாலும் அவர் ஆட்டத்தை அவர் ஆடிட்டார். பட்லரு சிஎஸ்கேக்கும் சரி மும்பைக்கும் சரி அவர் தான் ஹிட்லரு. மேட்ச் இன்னைக்கு நல்லா போச்சு. இவங்களுக்கு பவர் பிளேலே படுத்துருச்சு. டிக்கெட் கொடுத்து பார்த்ததுக்கு ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் நம்ம குஜராத்தில் ஆடின சாய் சுதர்சன் நல்லா விளையாடினார். சுதர்சன் அதுதான் சொன்னான், அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கோலி. எல்லா மேட்சும் கரெக்டாக அவன் பாட்டுக்கு அவன் கேம் ஆடிட்டு போயிட்டே இருப்பான். டோனி இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னும் 6 மேட்ச் இருக்குது. 6ல் 4 ஜெயிக்குவாங்க கண்டிப்பாக. ருத்து வந்துட்டார் ஃபார்முக்கு. என்ன பண்ணுறது, ஆயுஷ் மாத்திரை இல்லாதனால பாம்பு மாத்திரை ஆகிட்டோம் நம்ம. அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எனக்கு டோனி வேணாம். 6ல் 4 ஜெயிச்சு யங்ஸ்டர்ஸ் ப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த இது டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் எங்களுக்கு. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். பேட்டிங் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை. பவுலிங் இஸ் ஓகே, பட் பேட்டிங்கில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். Yeah, we came actually for Dhoni. We are like a CSK fan forever. So we traveled all the way and then it was disappointing, but CSK will come back. GT had a very good game today. இன்னுமே கைக்வாட் மேலே பிரவேஷ் மேலாம் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அப்கமிங் மேட்சஸில் அவங்க அடிப்பாங்கன்னு நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரு 2-3 மேட்ச் தோத்துக்கலாம், இப்படி மூஞ்சி திருவிட்டு போனால் அது நல்லா இருக்காது ப்ரோ. கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது தான் ட்ரூ ஃபேன்ஸ். இந்த மாதிரி அடிக்கலைன்னா கூட இந்த ஸ்கோர் வந்திருக்காரு. அவர் ஒருத்தராச்சும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணால் டீசெண்டாக ஒரு டோட்டல் வந்துச்சு. ஏன்னா பேட்டிங் மிடில் ஆட்டு தான் கொலாப்ஸ் ஆச்சு. சர்ஃப்ராஸ் பிரேவிஸ் எல்லாரும் போனாங்க. அவங்க பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னைக்கு பேட்டிங் தான் கொஞ்சம் பவுலிங் ஓகே. அவங்க பெஸ்ட்டாக பண்ணாங்க. மும்பை எதிராக செஞ்சுரி அடிச்சனால ஜெயிச்சாங்க. இந்த தடவை ருத்ராஜ் அடிச்சனால ஏதோ டீசென்ட் ஸ்கோர் வந்துச்சு. மிடில் ஆர்டர் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் ஜெயிச்சிருந்துருக்கலாம் கண்டிப்பாக. விக்கெட்ஸ் கொஞ்சம் நம்ம அந்த பவர் பிளேலே கொஞ்சம் எடுத்துருக்கலாம். நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம டீம் பண்ணணுன்னு நம்பிக்கை இருக்குது. தோத்துரும் ப்ரோ. பேட்டிங் சரியில்லை. ஓகேங்களா, ஃபர்ஸ்டே வந்து விக்கெட் எல்லாமே ஊந்துச்சு. விக்கெட்டு இந்த லுங்கி பாய் சம்சா மாதிரி ஆர்சிபி சென்னை ஜெர்சி போட்டு வந்து இங்கே அம்சா மாதிரி நச்சுன்னுக்கிறோம் ப்ரோ. அதான் இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு 6 ஓவர்லேயே விக்கெட்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா,
போயிட்டான் பாரு ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, இன்டென்ட் இல்லை ப்ரோ. சொல்ல போனால் இன்னும் சிஎஸ்கே அப்டேட் ஆகணும் ப்ரோ. T20 கேம்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு ப்ரோ. இன்னும் நீங்கள் 2018-19 ஆடின மாதிரி 6 ஓவருக்கு 40, 55. நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பஞ்சாப் மேட்சும் SRHம். 6 ஓவர் அரௌண்ட் 120 போயிட்டாங்க. இவன் 15 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 81 தான் அடிக்கிறாங்க. இன்டென்ட் மாற்றணும் ப்ரோ. சேஞ்சஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். மெயினாக கோச்சிங் மாற்றணும் ப்ரோ. இப்போ ஸ்டீஃபன் பிளமிங் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கோச்சர் தான். அதெல்லாம் வந்து அப்டேட் முடிஞ்சிச்சு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாருமே கேம் சேஞ்சஸ் ஆகுது, பிக்சர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. நீங்களாம் ஒரு மேட்சுக்கும் சேஞ்ச் பண்ணாதான் ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் இயராக கப் அடிக்க முடியும். இந்த இயர் காலி முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் ஒரு சேஞ்சஸ், ஒரு அப்டேட்டட் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, நம்ம வந்து சஞ்சு அவுட் ஆயிட்டாரு. உருவில் பட்டேல் அவுட் ஆயிட்டாரு. சர்ஃப்ராஸ் வந்துட்டான்டா அப்படின்னாங்க. சர்ஃப்ராஸ் அடுத்த பாலே அவுட்டு. சரி பிராவிஸாவது ஏதாவது காப்பாற்றோன்னு அவனும் அவுட்டு. என்ன தான் ப்ரோ பண்ண முடியும்? அவன் ஒருத்தான் தான் இன்னைக்கு கேப்டன்ஷிப் நாக்கு பயங்கரமாக இருந்தது. இத்தனை சீசனில் வந்து இத்தனை மேட்ச் ஆடலனா கூட இன்னைக்கு அந்த 77-75 ரன்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலான கேமு. அது கூட வரலன்னா நம்ம வந்து 100 ரன்ஸ் கம்மியாக ஆயிருப்போம். போன மும்பை மாதிரி ஆயிருப்போம் நம்ம. ஜிடி வந்து சரியான கேம். ரன் ரேட்டை சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. 10 runs per over, ஓவருக்கு 10 ரன். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து விக்கெட் விடாமல் ஆடுறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஸோ ஜிடி டிசர்வ் டு வின் த கேம். நம்ம வந்து நெக்ஸ்ட் சீசன் தான். ஏன்னா 6 மேட்ச் வெளியே இருக்குது. 6 மேட்சும் ஜெயிச்சா தான் நம்ம உள்ள. அதில் ஒரு மும்பை கூட இருக்குது, ஒரு மேட்ச் வந்து இவனோட SRH கூட இருக்குது. அதெல்லாம் ஜெயிக்க மாட்டானு. நெக்ஸ்ட் சீசன் பார்த்துக்கலாம் ப்ரோ. வரவெல்லாம் இன்ஜுரி ஆகிறான் ப்ரோ. கலீல் அகமது இன்ஜுரி ஆகிறான். இன்றைக்கெலாம் வந்து அகில் வந்து இன்ஜுரி ஆக வேண்டியது. சரியான அடி, நல்ல தப்பிச்சிட்டான். அப்புறம் வந்து இவன் இன்ஜுரி. ஆயுஷ் மாத்திரே நல்ல பவர் ஹிட்டிங் பிளேயரு, அவனும் இன்ஜுரியில் அமிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் 6 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த வருஷம் காலி. அடுத்த வருஷம் தான் போய் எல்லாம் பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஐயர் ஜெயிக்கட்டும் இந்த வாட்டி. ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸு, நல்ல டீம் கோஆர்டினேஷன் அந்த டீம் கிட்ட இருக்குது. எனக்கு பர்சனலி சென்னை ஜெயிக்கலைன்னா பஞ்சாப் தான். மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருமே நிறையா கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து திரும்பி சேப்பாக்கு வந்ததே ஒரு நல்ல ஃபீல் தான். பிகாஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே தான். இந்த மேட்ச் போச்சுன்னா ஓகே, அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம். நம்ம எத்தனை வாட்டி டேபிள் கீழே இருந்து மேலே வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான். வை நாட், we can still make it. குஜ்லி மிஸ் தான் பண்ணிட்டாங்க. நல்லா இல்லை, பார்க்கவே முடியல. பிக்கு ஆக்ஷன் பிக்கு தான் சரியா இல்லை. இப்போ அவசரப்பட்டு அவங்க டாப் ஆர்டருக்காக இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்க தேவையில்லை. மேபி முகேஷ் சௌத்ரி வச்சிருந்தா ஸ்டார்டிங் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிடலாம். மேட்ச் வந்து நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் வேறு ஒன்று வந்துச்சு. நாங்கள் தோனி கண்ணில் காமிப்பாங்கன்னு நினச்சி வந்தோம். ஆனால் தோனியே வர மாட்டேங்கிறாட வெளில. ஆனால் 5 கப்பு சும்மா வாங்கலைங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு கப்பு இருக்குது சிஎஸ்கேக்கு தோனிக்காக. மேட்ச் நல்லா இருந்துச்சு, பட் இட் வாஸ் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டிங். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் காட் ஈஸிலி அவுட் பிகாஸ் ஆஃப் பவுன்சர். அனதர் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ சஞ்சு சாம்சன் அடித்தா சென்னை ஜெயிக்குன்றபடி ஆகிப்போச்சு. 3 மேட்ச் அவர் 50 மேலே அடித்தார், ஜெயிச்சோம். இந்த மேட்ச் சஞ்சு அடிக்கலை, முடிஞ்சு. யாராவது ஒருத்தர் சஞ்சுவை நம்பி இல்லாமல் நம்ம டீமில் வந்து கீரப் ஆகி வரணும். இது வரைக்கும் யாரும் வரல. இன்றைக்கி ஏதோ ருத்ராஜ் கொஞ்சம் பொறுமையாக விளாண்டதுனால 150 வந்துச்சு, இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. ஸோ பிரேவிஸு அதுக்கப்புறம் மீதி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அடுத்த மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அட்லீஸ்ட்டு ஓரளவுக்கு நல்ல இந்த சீசன் முடியும் நமக்கு. சார் பேட்டிங் சுத்தமாக சரியில்லை. ஆக்சுவலி கொஞ்சம் கூட இன்டென்ட்டோட ஆடலை அவங்க. ஒரு 180 அப்படின்னா கூட ஒரு வின்னிங் ஸ்கோர். பட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஸ்லோவாக அடிக்கும். அதுதான் மேட்சோட டேர்னிங். ஏன்னா ஆக்சுவலி பிட்ச் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாட் பிட்ச் தான், ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து பேட்டிங்கில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா பவுன்ஸ் பேக் பண்ணலாம். என்ன இப்போ ஒரு மேட்ச் தோத்ததுனால இப்போ என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? ஒரு மேட்ச் தோத்ததுனால என்ன ஆக போகுது? போன மேட்ச் சூப்பராக வின் பண்ணோம் மும்பை கூட. 103 ரன்ஸ் வித்தியாசத்தில் நம்ம வின் பண்ணோம், சரிங்களா? அதனால இந்த ஒரு மேட்ச் தோத்ததுனாலலாம் நம்ம ஒன்றும் கவலையும் படக்கூடாது, கோவமும் படக்கூடாது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பேட்டிங் ஒரே ஆள் மேலே நம்பி இருக்கக்கூடாது. எல்லாரையும் நம்பி நம்ம பேட்டிங் ஆடுற மாதிரி இருக்கணும். அது மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. பவுலிங்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். போன மேட்ச் இம்ப்ரூவ் பண்ணாங்க, பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய லைன் அண்ட் லென்த்தில் நிறையா வந்து தப்பு பண்ணாங்க. அது ஒன்று மட்டும் கரெக்ட் பண்ணால் நம்ம நல்லா ஆடும். அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணோம், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது ப்ரோ. மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் தட் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் சேப்பாக். ஸோ இட் வாஸ் குட். வின் பண்ணல, கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. பட் ஸ்டில் சிஎஸ்கே டீம் பார்த்தோம். வி ஆல்வேஸ் சப்போர்ட் தட், ஆல்வேஸ் சிஎஸ்கே. தலை தோனி மட்டும் இந்த தடவை வந்திருந்தாருன்னா செம்மையாக இருந்திருக்கும். இல்லை சஞ்சு சாம்சன் வந்து தலை தோனியோட இடத்த வச்சுருந்தா அதாவது எடுத்துக்கிட்டால் நல்லா இருந்திருக்கும்.
போச்சு? மேட்ச் ரொம்ப கேவலமாக தான் போச்சு. அவங்க ஃபஸ்ட்டு 5 ஓவர்ஸ் வந்து நல்லா விளையாடிருந்தாங்கன்னா ஹோப்ஃபுல்லி 100 வின் ஆகிருப்பாங்க. பட் அந்த 5 ஓவர்ஸ் வந்து நல்லா ஆடாததுனால அவங்க வின் ஆகிற சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. மேட்ச் நல்லா இருந்தது. என்ன ஒன்று ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஐ மீன் 180 அபோவ் வந்து தான் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கோம். ரித்துராஜ் கவுகாஜ் யாரும் சப்போர்ட் பண்ணல. அவர் மட்டும் நல்லா இருந்தார். ஸ்டார்டிங் early wickets போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தலைவர் தோனிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷுவராக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கும். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டோட்டலாகவே மாறி இருக்கு ப்ரோ. இப்போ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பிச்சை ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க. ஸோ எல்லாமே இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா டெல்லி மேட்சஸ், டெல்லி பஞ்சாப் மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 260 டிஃபரெண்ட் ஸ்கோர் கிடையாது. எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம் ஆளுங்க பவர் பிளே இன்டென்ட் காமிச்சா மட்டும் போதும். மிடில் ஆர்டர்லேருந்து எல்லாமே அதுக்கப்புறமா அவங்க பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தோனி வந்து எப்பயுமே நமக்கு ஒரு பவர் பேக். அவர் கிரவுண்டில் வந்து கோச்சா கூட சும்மா கிரவுண்டில் இருந்தாலே போதும், நம்ம டீம் வேறு வைப்பு இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம் தோனியோட, பட் அது வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆகல. தோற்றுருக்கும் தான். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேடியம் வந்து பார்க்கறது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இன்னும் வந்தோன்னே ஒரு டெஸ்ட் மேட்சை போட்டானுங்க, அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை ஃப்ரீயாக ஒரு பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு நம்புகிறோம். சம்மந்தமே இல்லாமல் ஜிடி மேட்சுக்கும் சிஎஸ்கே மேட்சுக்கும் இருக்கும்போது ஏன் இவனுங்க வந்து பெங்களூர் டீம் ஜெர்சி போட்டு வந்து நம்மளை வெறுப்பேற்றுறாங்க. சரியான காண்டா இருக்கு. அவனுக்கு வந்தாலும் பரவாயில்ல, வந்து சும்மா கத்திட்டு ப்ரோ இருக்காரு பாரு, இவரை பாரு ப்ரோ, உங்களுக்கு வா ப்ரோ, உனக்கும் இன்னைக்கு மேட்சுக்கும் இந்த டிஷர்ட்டுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்கு? கேளு ப்ரோ, எதுக்கு ப்ரோ? இது ஹானஸ்டா சொல்லுங்க. வேற டிஷர்ட் இல்ல ப்ரோ. பாத்தீங்களா, இதுதான் மேட்ச் இன்னைக்கு வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும். சேம் டைம் பவர் பிளேல வந்து விக்கெட்ஸ் எடுத்துருக்கணும். அது ரெண்டுமே யூட்டிலைஸ் பண்ணல. அதான் மேஜர் இம்பாக்ட். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த பேட் அது ஈட் எப்படி இது மெயினா மெயின் டாஸ் ப்ரோ. டாஸ் தான் எவ்வளோ கஷ்டம் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எப்படி இது கேம், செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி மாறிச்சு ப்ரோ. இட்ஸ் அகைன் டாஸ் தான் மெயின். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டஃப் ஃபைட் தட்ஸ் a reason. See போன மேட்ச் நல்லா ஆடுனாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுன்னு எவ்வளோ நல்லா ஆடினுக்குறாங்க. அதுவும் கேப்டன் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ஆடுறதுலாம் பெரிய விஷயம் ப்ரோ. ஐ திங்க் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க. ரபாடா பால் கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கணும். பட் ஆனால் வந்து ரொம்ப ஏர்லியாக டேக் டவுன் பண்ணணும்னு நினச்சதுனால ஒரு 2 விக்கெட் ஏர்லியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு மொமெண்டம் ரொம்ப போயிடுச்சு சுத்தமாகவே. அதை வந்து திருப்பி வந்து டேக் டவுன் பண்ணுறதுக்குள்ளே 12 ஓவர் ஆயிடுச்சு. பட் தி லாஸ்ட் 8 ஓவர் வாஸ் பெஸ்ட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், வெரி மச் ஹாப்பி ஃபார் சாய் சுதர்ஷன். மேட்ச் வந்து ஆவரேஜ் தான் ப்ரோ. ஏன்னா கண்டிஷன் ஃபாலோ பண்ணலாம், கண்டிஷனை ஃபாலோ பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டாஸ் வின் பண்ணிட்டு அவங்களுக்கே பிச்சு தெரியும், கண்டிஷன் தெரிஞ்சிருக்கும். 2 விக்கெட் விட்டோன்னே எப்படி ரன் அப் பால் எப்படி டூஸாக கனெக்ட் பண்ணுறது, ஒன்ஸாக கனெக்ட் பண்ணுறது, ஒரு ஓவருக்கு 8 ரன் எப்படி ரன் அப்லேயே ரொட்டேங்ஸ்லேயே மாற்றலான்னு பண்ணல. எடுத்தோடனே எல்லாம் கண்டிஷன் ஏற்ற மாரி ஆடாமல் எல்லாம் அடி விட்டு ஏன் உரியல் பட்டியல வர வச்சானுங்க தெரில. இம்பாக்ட் பிளேயராக வந்தோன்னா உரின்னு வர போயிட்டார். கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருந்தா ஒரு 20-30 ரன்ஸு நம்ம வந்திருக்கலாம். இப்போ எல்லாம் கலாய்க்கிறாங்க டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்களா, இது எதுக்கு உங்களுக்கு? இதெல்லாம் கண்டிஷன் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஏன் சுவன் பீப்பிளாக ஏன் மேட்ச்சில் இருக்கான்னு தெரியல. இம்பாக்ட் பிளேயர் தயவுசெய்து போடுங்க ப்ரோ. It was nice to see Ruturaj come back in form after a very long time. And நம்மளோட ஹோம் பாய் சாய் சுதர்ஷன் வந்து ஒரு நல்ல நாக் ஆடினது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் மோர் தென் எவ்ரி திங் ஐ திங்க் பிரேவிஸ் கடைசியில் அந்த ஸ்டன்னர் பிடிச்சது. டிஸ்பைட் நோயிங் தட் we are going to lose, அந்த மொமெண்ட்டில் போயிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த ஸ்டன்னரை கேட்ச் பிடிச்சது ரொம்ப ஹாப்பி. வரும்போதே லைட்டாக ஸ்டார்டிங்கே வி ஹேட் அ சென்ஸ், ஓகே மேபி இந்த மேட்ச் தோற்றுருவாங்களோ என்னவோ அப்படின்னு. ஆனாலுமே வந்து த அட்மாஸ்பியர் ஆப்வியஸ்லி இஸ் ரியலி நைஸ். அண்ட் அது சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷனோட நாக்குமே தேர் வாஸ் லாட்ஸ் ஆஃப் அப்ளாஸ். நம்ம பண்ணுறது மட்டும் இல்லாமல் வி ஆல்சோ அப்ரிஷியேட் அதர்ஸ். சென்னையோட கல்ச்சரே அதுதான் மெயினாக. ஸோ அதை வந்து யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி அட்மாஸ்பியர் அஸ் வெல். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. தி எண்ட் பிரேவிஸோட கேட்ச் இட் வாஸ் அமேசிங். அண்ட் யா இட் வாஸ் ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்ஷன் எப்போவுமே ஒரு கேம்பிள் தான். பிகாஸ் அந்த டைமில் இருக்கிற ஃபார்ம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. பட் வாட் எவர் கார்ட்ஸ் வி ஹேவ் அதை வச்சு நம்ம எப்படி ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ச். ஸோ